வணக்கம். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநரை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த துறை சார்ந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எல்லா துறையினருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி என்னவா இருக்கும்னா, எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், எங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கு, இது மாதிரியான வழிமுறைகள்லாம் செய்யலாமா, திருமணம் எப்போ எங்களுக்கு கைக்கூடி வரும், இந்த மாதிரி பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு விதமான கேள்விகள் நமக்கு வாழ்க்கையை பற்றி இருக்கு. அதற்கு துல்லியமான பதில் சொல்றதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திருமுருக ஜோதிடர் நிலையம் சேலத்திலிருந்து ஜோதிடர் திருமுருக கோகுல்நாதன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னை வழிநடத்தும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி அவர்களை வணங்கி, ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை வணங்கி, மகாகாளியை வணங்கி, புதிகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள். ஓகே, நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அடிப்படையாக அவங்களோட வாழ்க்கையோட அடுத்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்றது இருக்கும். குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் திருமணம், குழந்தைகள், அதுக்கப்புறம் செட்டில் எப்படி ஆகும், அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பல கேள்விகள் இருக்கும். இதில் அடிப்படையாக நிறைய பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்னா, நாங்கள் நிறைய பரிகாரம் செஞ்சுட்டோம், பல கோயிலுக்கு போயிருக்கோம், எந்த பரிகாரம் சொன்னாலும் நாங்கள் உடனே செஞ்சுருவோம், நிறைய கோவிலுக்கு போயிருக்கோம், ஆனால் எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாறுதல் வர்றது கிடையாது, ஒரு உயர்வுக்கு போகிறது கிடையாது, ஒருவேளை எங்களுக்கு பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாதோ, இதுதான் எங்களோட விதியோ அப்படின்ற மாதிரி பல பேர் பல சோகத்தில் இருப்பாங்க. அதை தாண்டி இதுக்கெல்லாம் வழிமுறைகள் என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் பண்ணால் அதை தாண்டி அவங்க வெளியில் வர முடியும், அதை பற்றி சொல்லுங்கள். சரி, நான் ஒரு விஷயங்க. இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பரிகாரம் அப்படின்றது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பரிகாரங்கள் எவ்வளோ பேர் பண்ணியும் பலவிதமான விஷயங்கள் அவங்களுக்கு பலிக்கிறது இல்லை அப்படின்றது தான் இங்கே பெரும்பாலானவங்ககிட்ட கேள்வியாக இருக்குது. இந்த பரிகாரங்கள் பலிக்காமல் போகிறதுக்கான மூல காரணங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எதற்கு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்ற அந்த கேள்வி இவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் உடனே ஆகணும், அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், அல்லது தொழில் விரைவில் நல்ல தொழிலாக அமையணும், இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு குழப்பமாகவே இருக்குது, பொருளாதார பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் பலரும் பலவிதமான வழிபாடுகளையும் பலவிதமான பரிகாரங்களும் செய்து பார்க்குறாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்கள் உடனே அமையறதில்லை. அதுக்கான மூல காரணமாக இருப்பது முதல்ல பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தின் பிரகாரம் அவரவர் செய்த முன்ஜென்ம வினை, அவர்கள் முன்னோர்கள் செய்த வினையின் பொருட்டு அதை பொறுத்து வரக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எப்படி இருக்கோ அந்த கிரகத்திற்கு உண்டான பாதிப்புகள் வரும். இப்போ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிரகத்துடைய பிரச்சனைகளுக்கு இந்த கிரகத்திற்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கிரகம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு 10 பேர்த்துக்கு தாங்கம்மா பழிக்கும், 90 பேர்த்துக்கு அது பழிக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகம் ஒருத்தருக்கு பாதிக்குது அப்படின்னா கிரகம் மட்டுமே காரணம் கிடையாது. அந்த கிரகம் ஏதாவது ஒரு காரணத்தின் வழியில் தான், ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி அந்த வழியில் தான் ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் 4ஆம் இடம் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒன்று வாஸ்து ரீதியான பெரிய பாதிப்பு இருக்கும், அல்லது செய்வினை சார்ந்த பாதிப்புகள், ஏதோ அவங்க இடத்துல ஒரு இறந்தவங்களுடைய தோஷங்கள், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் அவங்க குடும்பத்தில் இருக்கும், அவங்க இருக்கிற இடத்துல இருக்குங்க. அதற்குண்டான தீர்வை பண்ணாமல் கோயில் மட்டும் போவாங்க. இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எது காரணமாக ஒரு பிரச்சனை வருதோ அந்த மூல காரணத்தை விட்டுட்டு, இப்போ ஒரு நோய் வருது ஒருத்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி வருதுன்னா அந்த தலைவலிக்கு மட்டும் மருந்து போடுறது, அந்த தலைவலி வர்றதுக்கான காரணம் கண்டுபிடிக்கணும் இல்லை, அந்த காரணத்தை முறையாக கண்டுபிடிக்காமல் அதற்கு உண்டான தீர்வை செய்யாமல் வெறும் தலைவலிக்கு மட்டும் மாத்திரை போட்டால் எப்படி தீர்வாகுதோ அதே போல் பரிகாரங்களும் எந்த நாள் இந்த பிரச்சனை வருது, ஒருத்தருக்கு திருமண தடை அப்படின்னா கிரகம் மட்டும் காரணமாக. இப்போ நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈடுமுறை சாபத்தீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த செய்வனையில் அதீத செய்வனை பாதிப்பு, ஏவல் அமுச்சு விட்றதுன்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த குடும்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவுனால் இந்த குடும்பம் அப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணும்னு அந்த ஈடுமுறை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்க அதுக்கு சொல்லாடல் உண்டு. அதன்படி சொல்லும்போது அந்த மாதிரி இந்த ஈடுமுறை சாபத்தீடுனால அவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கா, கிரகம் மட்டும்தான் காரணமா, அல்லது வேறு ஏதாவது அந்த குடும்பத்தில் ஒரு குற்றம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அடிப்படையான பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணணுங்க. அதை சரி பண்ணிவிட்டு குலதெய்வத்தை முதல்ல கொண்டு வரணும். இங்கே நிறையா பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே இப்போ செவ்வாய்க்கா பழனி ஆண்டவரை போய் கும்பிட்டுவாங்க, குருவுக்கா திருச்செந்தூர் முருகரை கும்பிட்டுவாங்க, சந்திரனுக்கா திருப்பதி போவாங்க. இப்படி கிரகத்திற்குள்ள கடவுளை அடக்கிறாங்க. கிரகங்களுக்குள் கடவுள் என்றைக்குமே கட்டுப்படாது. கிரகத்திற்கு அப்பாற்பட்ட சக்திகள் தான் தெய்வ சக்திகள். ஒவ்வொரு தெய்வமும் அனைத்து கிரகங்களையும் அடக்கக்கூடிய தன்மை கொண்டது தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முனீஸ்வரன் முதல் கொண்டு சின்ன ஒரு காளியம்மனாக இருக்கட்டும், சிறு தெய்வ வழிபாடுகள் எத்தனையோ சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்கட்டும், அனைத்து தெய்வங்களுமே கிரகத்தை கட்டுப்படுத்தி நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை பாதிப்பு என்னன்னு பார்த்துட்டு அந்த பாதிப்பு சரி பண்ணாமல் நேரடியான கோயில் குளம் அப்படின்னு போயிட்டு வரும்போது முழு பலன் தராது. அடுத்ததாக இதில் இன்னொரு கேள்வியும் வருங்க. இந்த பிரச்சனையை சாமியே சரி பண்ணி வைக்காதா? எனக்கு ஒரு கஷ்டம் தானே கோயிலுக்கு போகிறேன், அந்த சாமியை அந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன இங்கே பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செய்வனை செய்கிறாங்க. இப்போ ஒரு தொழில் ரீதியாகவோ குடும்பத்தில் ஒரு சண்டை காரணமாகவோ ஒரு குடும்பத்திற்கு இன்னொரு ஒரு எதிரியாகப்பட்டவன் இந்த குடும்பம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எதிரிகள் ஒரு மாந்திரிகவாதிகிட்ட போயிட்டு அந்த செய்வன பாதிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்வன பாதிப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குடும்பத்திற்கு நல்லது செய்யக்கூடிய முதல்ல குலதெய்வமும் இந்த குடும்பமும் தொடர்பை கட் பண்ணுவாங்க. குலதெய்வம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான தடையை ஏற்படுத்திட்டு, அடுத்தது நல்ல தெய்வங்கள் எந்த தெய்வமும் அவங்க இடத்துக்குள்ளே போகாத மாதிரி சில தடைகளை உண்டு பண்ணிவிட்டு அதன் பிறகு தாங்க செய்வனையே செய்வாங்க. அப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் நல்லது பண்ணணும்னு நீங்கள் நம்பி போகிறீங்களோ அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தடையை உற்பத்தி பண்ணிடுறாங்க. அவங்க உருவாக்கிட்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஏவுதலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு செய்வினையினால் ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த செய்வினை கட்டை உடைச்சாதாங்க குலதெய்வமே வேலை செய்யும். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமியே எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அது கிடையாது. அது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனால் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருந்தால் அந்த பாதிப்பை அதன் மூலியமாக சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் முறையான தெய்வ வழிபாடுகளை எடுக்கணும். அந்த முறையான தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கும், சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் தெய்வ வழிபாடு அதை நம்ம மேம்போக்கா செய்யாமல் அடிப்படையில் எது பிரச்சனைக்கான காரணம்ன்றது கண்டறிவது ரொம்பவே அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க மஞ்சூர்ல இருந்து கூப்பிடுறோங்க, ஊட்டிங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? பையனுக்கும் பிள்ளைக்குங்க. ஓகேம்மா, உங்க மகனோட பிறந்த தேதி என்னம்மா? 17/9/2007ங்க. 17/9/2007. 7ங்க. ஆமாங்க. பிறந்த நேரம்மா? 9:45ங்க. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம்ங்க. ஓகேம்மா, அவர் பிறந்த ஊர் என்னம்மா? கோயம்புத்தூருங்க. ஓகேம்மா, சார் இணைப்பில் தான் இருக்காரு, தொடர்ச்சியா பேசலாம், இணைப்பில் காத்துருங்க. வணக்கங்கம்மா, ஆனந்த மகாகாளியின் அன்பு வணக்கங்கள். வணக்கங்க. உங்க மகனுடைய பேர் என்னம்மா? மகனோட பேரு தீபக் திருஷுங்க சார். அவருடைய இதுதானே சொல்லியிருக்கீங்க? இப்ப சொன்னது வந்து தீபக் திருஷுங்க. திவ்ய தர்ஷினி பெருசுங்க, திவ்ய தீபக் ரெண்டாவதுங்க. இல்லம்மா, ரெண்டு டிவின்ஸுங்களா இந்த ஜாதகம்? ஆமாங்க சார். சரிம்மா, என்னம்மா சந்தேகம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு? சார் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம் கேட்கலான்ட்டாங்க சார். எதிர்காலம் அப்படின்றத பொறுத்தவரையிலும் இந்த குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஓரளவுக்கு நன்றாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குருச்சந்திர யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. கட்டாயம் குடும்பத்தில் பொருளாதார கஷ்டம் வரும். அந்த பொருளாதாரம் கஷ்டம் வந்து சரியாயிட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குங்கம்மா. ஒன்றும் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லைங்கம்மா. நல்லது நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோமா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணு பேரு, பொண்ணுக்கும் கணவர் திடீர்னு தவறிட்டாரு. 3 வருஷம் ஆயிடுச்சுமா. கணவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க தங்கச்சி தம்பி எடுத்து வச்சுட்டு என் பொண்ணுக்கு எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஓகேம்மா, உங்க மகளுடைய பிறந்த தேதி என்னம்மா? மகளுடைய பிறந்த தேதி வந்து 21/3/2085. 21/3/1987. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன? என்னம்மா? அவங்க பிறந்த நேரம் என்னம்மா? பிறந்த நேரம் வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4:45மா. அவங்க பிறந்த ஊர் என்னம்மா? திருப்பூர்மா, பொள்ளாச்சிமா. இப்ப இருக்கிறது திருப்பூர்ல. ஓகே, ஐயா இணைப்புல தான் இருக்காரு, தொடர்ச்சியா பேசலாம். வணக்கங்கம்மா, ஆனந்த மகாகாளி நமக. உங்களுடைய பேர் என்னங்கம்மா? பொண்ணோட பேர் ஷர்மிளா பானு சார். முஸ்லீம்ங்களாம்மா? ஆமாங்க சார். சரிம்மா சரிம்மா. உங்க குடும்பத்துல வந்துமா செய்வன பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குமா? அந்த நீங்க சொன்ன ஜாதகத்துடைய கணக்குல பார்க்கும்போது லக்ன 4ஆம் இடத்துல சனி பகவான் பகை பெற்று அமர்றாருமா. செய்வன பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 8ஆம் இடத்துல மறையறதுனால தந்தை வழியில கொஞ்சம் சரியில்லாம இருக்குமா. அதனால வந்து இது முறையா அந்த செய்வன பாதிப்பு நிவர்த்தி பண்ணி
ம். கிரக தோஷங்களை தடைகளை நிவர்த்தி பண்ணனா நல்லது நடக்குங்கம்மா. கிரக தோஷங்களை தடைகளை நிவர்த்தி பண்ணாம இடம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கம்மா. நல்லது. சரிங்க சார்.